இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 44 50 முடிய இயேசு உரத்த குரலில் கூறியது: என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் இருளில் வாழ்கிறோம். அடுத்து என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியல, குழம்பி போயிருக்கிறோம். அது ஒரு இருள். பாவ சோதனைகளில் மீள முடியாதபடி சிக்கிக்கொண்டு நாம் விழிக்கிறோம். அது ஒரு இருள். சுயநலத்தோடு ஆதாயத்திற்காக நாம் பல சமயங்களிலே ஆண்டவர் இயேசுவுக்காக அல்ல, ஆதாயத்திற்காக வாழ்கிறோம் என்பதை போன்ற ஒரு இம்ப்ரெஷனை உலகிலே கொடுக்கிறோம். இம்ப்ரெஷன் படியே வாழ்கிறோம். அது ஒரு இருள். எந்த சூழலிலும் இந்த இயேசுதான் என்னுடைய தலைவர், இயேசு மட்டுமே என்னுடைய ஆண்டவர் என்று நம்மில் பலர் உறுதியாக இருப்பதில்லை. யாத்திரை போகிறோம், பல இடங்களில் திருமறை பொருட்கள் வாங்குகிறோம், அந்த தகுடு வாங்குகிறோம், அது வாங்குகிறோம், இது வாங்குகிறோம். நம்பிக்கையை காண இந்த அடையாளங்களையே சார்ந்து வாழ்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? நாம் இருளில் வாழ்கிறோம். இருளில் வாழ்கிறோம். கையில் கயிறு கட்டிக்கிறது, தாயத்து கட்டிக்கிறது, இல்லை கருப்பு கயிறு கட்டுறது, காரில் கருப்பு கட்டுறது, படிக்காரம் கட்டிக்கிறது, இதெல்லாம் என்ன? இருளில் வாழ்கிறோம். இயேசுவை நம்பினால் நாம் ஒளியில் வாழ்வோம். இந்த பழக்கங்கள் எல்லாம் நம்மை இருளுக்குள்ளே தள்ளுகிற பழக்கங்கள். இந்த பழக்கங்கள் எல்லாம் இருளுக்கு அதிபதியாக இருக்கிற சாத்தானுடைய நண்பர்களாக நம்மை மாற்றுகின்ற பழக்கங்கள். இயேசுவை நம்புகின்றவர்கள் சாத்தானோடு உறவு கொள்ள முடியாது. இயேசுவை நம்புகின்றவர்கள், இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் ஒளியில் நடப்பார்கள், இருளில் நடக்க மாட்டார்கள். ஏனென்றால் 8:12 யோவானில் இயேசு சொல்வதை பார்க்கிறோம்: நான் உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உம் திருமுன்பாக சரணடைய செய்கிறோம், பணிந்து கொள்ளுகிறோம். எங்களில் இருக்கின்ற இந்த இருளை போக்கும் ஒளியாக எங்கள் உள்ளத்தில் என்றும் நீர் இருக்க வேண்டும், நீர் தங்க வேண்டும் என்று உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இருளுக்குரிய காரியங்களில் எங்கள் பயணத்தை செலுத்தாமல், ஆண்டவரே, பகலுக்குரிய, ஒளிக்குரிய, கிறிஸ்துவுக்குரிய, நம்பிக்கையாளர்களுக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபட எங்களுக்கு துணை புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.